2 க்ஷேத்திரமும் நம்ம பார்க்க முடியும். அதுக்காக தான் நாம் இந்த சன்னதிகளுக்கு வந்து நம்ம பெருமாளை வழிபடுறது. அந்த லோகத்தில் நமக்கு வாசம் பண்ண முடியாத பாக்கியம் கிடைக்கணும், அவனுடைய திருப்படி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடங்களில் சன்னதிகளில் அமைச்சு எல்லாரும் பெருமாளை நம்ம வழிபடுறது. அதுக்கு நிறைய இருக்குது, சொல்லிட்டு வரேன். அப்பேற்பட்ட எம்பெருமான் பண்ணிட்டு முடியாத காலத்தில் என்னன்னு சொல்லி கேட்டால், இந்த உற்சவங்களில் அந்த ஆதிசேஷ பெருமாள் ஆகப்பட்டவர் க்ஷீராப்தியில் பெருமாள் சயனிச்சுக்கணும்னு நினைக்கிறார் மனசில். யுகங்கள்லாம் முடிஞ்சு பிரளயமாக விட்டு பிற்பாடு அப்படி நினச்ச உடனே அங்கேருந்து க்ஷீராப்தியில் போய் ஆதிசேஷன் அங்கேருந்து திருச்சக்ரீகிருத போகமஞ்ச சுலபா போக சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு 3 வண்டயமாக அங்கேருந்து சுற்றிண்டு எந்த இடத்துல வாழ் இருக்குதோ அந்த இடத்துல தலையை தூக்கிண்டு பெருமாளுக்கு குறையாக பிடிச்சிட்டுருக்கார். பெருமாள் மேலே ஏறி படுத்து விட்டார். என்னடா இது, சாதாரண சமுத்திரம் இது, அதுக்கு அடுத்த சமுத்திரம் இன்னும் பெருசு, அதுக்கு அடுத்தது வந்து இன்னும் பெருசு, இன்னும் பெருசு, இன்னும் பெருசு. க்ஷீராப்தின்னா சொல்லவே முடியாது, அப்பேற்பட்ட பெரிய சமுத்திரம், அவ்வளோ ஆழம் கொண்டது. அப்பேற்பட்ட சமுத்திரத்தில் இந்த பாம்பு போய் படுத்துட்டுன்னா அது மேலே பெருமாள் 7 படுத்துட்டு இருக்கார் அப்படின்னா சாமானியமாக படுத்துக்க முடியுமா? எவ்வளோ பயம், அது எவ்வளோ ஆழம் அப்படின்னா அந்த பாம்பு பெருமாளாகப்பட்டு எவ்வளோ பெரியவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டால், திரக்ஷார்த்த பிரமாணமான விக்கிரக ரூபையாய் அப்படின்னார். 2.5 லட்சம் யோஜனை விஸ்தீர்ணம் உள்ள பெருமாள். 2.5 லட்சம் ஒரு யோஜனம்னால் 8 மைல். அது மாதிரியாக 2.5 லட்சம் யோஜனைனா எத்தனை 8 மைல் ஆகுது? அவ்வளோ பெரிய பெருமாளுடைய திருமேனி. அப்பேற்பட்ட திருமேனி அங்கேருந்து படுத்துக்க முடியாத பாம்பு அம்மா தூண்டு பாம்பாக இருந்தால் முடியுமோ? அதனால அதுக்கு தான் ஆதிசேஷன்னு பேர். அப்பேற்பட்ட ஆதிசேஷன்னால் எப்படின்னா பெருமாள் 2.5 லட்சம் நாள் அப்போ 3 சுற்றின்னு இருக்கார். 3 2.5 லட்சம். அதுக்கு மேலே பெருமாள் எவ்வளோ பெரிய திருமுக மண்டலம், எவ்வளோ பெரிய திருவடி, எவ்வளோ பெரிய மார்பு, எவ்வளோ பெரிய சங்க சக்கரம், இப்படியெல்லாம் இருக்க முடியாது. அந்த பெருமாளுக்கு தகுந்த மாதிரியாக மேலே தூக்கின பழங்களை விடத்தான அந்த பாம்பாகப்பட்டது பெருமாளுக்கு சுகமாக படுத்துக்கிறதுக்கு ஆசனமாக இருக்குது. மேலே படுத்துட்டார், தூக்கமே வரல. எம்பெருமா இருக்குது, என்னடா தூக்கம் வரலையே, தூங்கணும்னு படுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரப்படுறான் அந்த ஆதிசேஷன். உடனே என்ன பண்ணுறார், சரி ஏதோ கொஞ்சம் தாளாட்டனம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்ட்டு மூச்சை இழுக்கிறார். மூச்சை இழுக்கிச்சு அங்கேருந்து சரீரம் என்ன பண்ணுறது, அங்கேருந்து சுருங்கி போடுறது. திருப்பி மூச்சை பிடிச்ச பெருசாகுது. இழுக்கோ சுருங்கோ இந்த ஸ்ப்ரிங்கை யானையில் குழந்தை விட்டுவிட்டு ஆடுவாள். அப்போ ஆட்டிவிட்டு அங்கேருந்து போனாலும் ஆற்றுக்காரங்க மொத்தத்தையும் பண்ணிவிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் நிற்கும். அது அதுதானே மறுபடியும் ஆட்டி விட்டுவாள். அவ்வளோ சுகமான அது யானை. அந்த மாதிரி யானையில் படுத்துட்டு மேலே அது பெருமாள் அங்கேருந்து அனுபவிக்கிறார். அப்பவும் தூக்கம் வரல. எல்லா தூக்கம் வரலையே பெருமாளுக்கு அப்படின்னு பார்த்தது. ஓஹோ, ஒரே இருட்டாக இருக்குது, அதனால் அங்கேருந்து தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க ஜுச்சிமண்டல ஸ்புரிதா திக்கோணைராபிரதம் சங்கஸ்தனும் நமாமி சிரதா சேஷங்கிராமீஸ்வரம். அந்த மாணிக்கத்தை 8 திக்குக்கும் அங்கேருந்து கக்கிறது அந்த பாம்பு. கட்டின உடனே 1000 கோடி கேண்டல் பல்பு எறிகிற மாதிரியாக பிரமாதமான பிரகாசமான வெளிச்சம் உண்டாகி போச்சு. உடனே பெருமாள் தூங்கியே விடாது. அப்படியே தூங்கி போன பிற்பாடு உடனே திடீர்னு அவரே நினச்சிட்டு தூக்கத்தை முடிச்சுட்டு எழுந்தார். என்னடா ஒரே நிஜீவனாக இருக்குது, ஒரு ஜீவன் கூட இல்லை, எல்லாமே ஜீவன் இல்லாத ஜலத்தில் இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் மறுபடியும் புனர்சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறார். உடனே என்னடா சொல்லி கேட்டால் அவருடைய தொப்புள்ள ஒரு முட்டு ஒன்று ஏற்படுது. முட்டுன்னா ஒரு புக்கு. அந்த முட்டிலேருந்து ஒரு நாளம் கொடி ஒன்று வருது, அழகான தாமரை கொடி. அந்த அழகான தாமரை கொடியில் ஒரு அழகான தாமரை புஷ்பம். அந்த அழகான தாமரை புஷ்பங்களில் ஒரு அழகான பிரம்மா ஒன்று சிருஷ்டி பண்ணுறார். ஓ பிரம்மா, நான் உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன், ஆனால் எல்லாமே நான் சிருஷ்டி பண்ணேன்னா மற்ற காரியங்கள்லாம் செய்ய முடியாது. ஆகையினால நீ உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணணும், உமக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னார். எனக்கு ஆராதனை பண்ணணும் அப்படின்னார். ஐயோ, உமக்கு ஆராதனை பண்ணுறது என்னால் முடியாது, கை தொட்டா குற்றம், கால் தொட்டா குற்றம், தீர்ந்தா குற்றம், குழந்தா குற்றம், ஆகையினால என்னால் முடியாது, ஆகையினால எனக்கு அசாத்தியம் அப்படின்னார். சரி, உடனே நமக்கு ஒரு மனுஷன் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானம் சேர்ந்து ஆதிசேஷன் பேரில் எழுந்து உட்காந்து மனசில் நல்லா கனனம் பண்ணுறார். யோஜனை பண்ணி அங்கேருந்து தன்னுடைய ஹிருதயகமலத்துலேருந்து நாபிகமலத்துலேருந்து பிரம்மாவை சிருஷ்டி பண்ணார். ஹிருதயகமலத்துலேருந்து ஒரு மறுபடிய சிருஷ்டி பண்ணுறார். அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சிகா கௌபீனம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிகன் திருதண்டம் யஜ்யோபீதம் கமண்டலு யோக வேட்சிகள் ஊர்த்து புன்றங்கள் சங்க சக்கரம் பெருமாளை போலேயே அவர் அவதாரம் பண்ணார். அவரை பார்த்து போ விக்கனா அப்படின்னு சொல்லிவிடார். நான் உன்னை நன்றாக யோஜனை பண்ணி சிருஷ்டி பண்ணதால் உனக்கு விக்கனசர்னு உனக்கு பேர் சுட்டுறேன். போவிக்கனா மத்பூஜாங்கரவாணியகம் அப்படின்னார். என்னுடைய பூஜையை நீ பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னார். இப்போ தான் என்னை சிருஷ்டி பண்ணேன், பூஜை பண்ண வேண்டியதுன்றதால நான் எப்படி பண்ணுறது அப்படின்னார். நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கரிசனாதி பிரதிஷ்டாந்தம், அதாவது பூமியை பள்ளம் தோண்டி
கடகால் போடுறது முதல் கொண்டு விமானங்கள் எழுப்பி அங்கேருந்து மகாசம்பரோக்கணம் முடிகிற பரியந்தம் அந்த விஷயங்கள் மொத்தம் கிரந்தங்கள். அது ஒரு ஆஜாகதாதி ஸ்மசானாந்தம். ஒருவன் பறந்துவிட்டான்னா பிறந்த உடனே அவன் பரப்பிலேருந்து அவனுடைய ஸ்மசான வரலும் போகிற வரைக்கும் என்ன காரியங்கள் உண்டோ அது எதுக்கு என்னென்ன பக்குவம் செய்யணுமோ அது எதுக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கும் அவ்வளவும் மொத்தமாக அந்த விகடசருக்கு சொல்லிவிட்டார். 4.5 கோடி கிரந்தத்தை சொல்லிவிட்டு அந்த 4.5 கோடி கிரந்தம் கேட்ட உடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னாரு. ஒன்றுமில்லை, பிருகு, அத்திரி, காசிபர், மரீச்சி, புலன், புலஸ்தர், கிருத்து, விக்ருத்து அப்படின்னு சொல்லிவிட்டு 8 மகிழ்ச்சிகள் இருக்கா. அவள்லாம் எப்போவுமே சிரஞ்சீவிகள் என்னை போய் என்னோட கூடவே இருப்பா. அவளை நீ பூலோகத்துக்கு அழைச்சி போய் நான் சொல்லிக் கொடுத்த வைகாத பகவத் சாஸ்திரம் மொத்தத்தையும் அவளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு அவளை அங்கே விட்டுட்டு நீர் பற்ற வந்துவிடும் இங்கே அப்படின்னார். நான் எங்கே போய் அவளுக்கு நான் சொல்கிறது அப்படின்னார். நான் சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணுறேன், அது எங்கே போய் விடுறதோ அந்த இடத்துல பண்ணணும். உடனே சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணேன். அதனால் சொல்லி கேட்டால் லக்கணோன்ட்டு ஒரு ஜங்ஷன் இருக்குது தெரியுமா? அந்த ஜங்ஷன்லேருந்து 350 மைல் போகணும் நைமிஷாரண்யம். அந்த நைமிஷாரண்யத்தை போய் அந்த இடத்துல அந்த சக்கரம் விழுந்துருச்சு. அது ஊதா பிரம்மாண்டமான ஒரு பள்ளமாகி போச்சு. அந்த பள்ளத்தை ஒரே ஒரு ஜலம் கூட இல்லை. உடனே அந்த சரம் இருக்குது, விரல் பெருமாள் விரல் சரம் பானம் போய் பூமியில் போன உடனே அங்கே நல்ல ஊற்று எடுத்துட்டு தீர்த்தம் வந்துருச்சு. அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்டால் சக்கர தீர்த்தம் அப்படின்னு பேர். அந்த சக்கர தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணாலோ அந்த சக்கர தீர்த்தத்தில் தர்ப்பணம் பண்ணாலோ அங்கேருந்து திதிகள் சாத்தங்கள் பண்ணாலோ பித்திருக்களுக்கெல்லாம் அவ்வளோ திருப்தி அடைஞ்சு நம்மளெல்லாம் நம்ம வம்சமிருத்தி ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறான். அப்பேற்பட்ட சக்கர தீர்த்தத்தை போய் ஸ்நானம் பண்ணணும். பக்கத்துலேயே அங்கேருந்து கோமதி நதி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம். அந்த கோமதி நதி தீர்த்தமாக அப்படி இவ்வளோ ஜலம் போயிட்டு இருக்கும் வெயில் காலத்தில். அது பாடி நிதானமாக போயிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் ஆனந்தமாக தீர்த்தம் பண்ணிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட நதியை அப்படி தேவலோகத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதில் அங்கே தீர்த்தம் மட்டும் இங்கே சக்கர தீர்த்தத்தை தர்ப்பணங்கள் பண்ணி நம்ம வழிபட்டோம்னா மகத்தான விசேஷம். அப்பேற்பட்ட அந்த இடத்துல போய் அங்கேருந்து பெருமாள் நடந்தால் இந்த விக்கிரசரை அனுப்பிச்சு அந்த விக்கிரசரை குடிசைகள்லாம் போட்டு அந்த ரிஷிகள்லாம் ஒவ்வொரு குடிசைகள் போட்டு அந்த இடத்துலேருந்து அங்கே இருந்தான். அவளுக்கெல்லாம் அந்த பகவத் சாஸ்திரம் திலக்ஷார்த்த பிரமாணமான விக்கிரமான எம்பிரமான் அவளுக்கெல்லாம் அங்கேருந்து 4.5 கோடி கிரந்தங்களே உடனே போயிச்சுட்டான். போய்ச்சுட்டு நீங்கள்லாம் இங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்கள் வம்சங்கள்லாம் உண்டாடுறதெல்லாம் வைகானசால் உங்களுடைய கோத்திரங்களை வம்சங்கள் உண்டாடுவா அவள் தான் என் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நியமனம் பண்ணுறார். அதுலேருந்து ஆசேத்தி இமாச்சல பரியந்தம் இப்போவும் நடான எல்லா கோவில்களும் அப்போ கட்டின கோவிலெல்லாம் இந்த வைகாத பாகவத் சாஸ்திர பிரகாரம் தான் கட்டினது. ஆனால் காலதேச வர்த்தமானத்தை மனுஷால் இல்லாத அங்கே மனுஷன் கிடையாது, இங்கே மனுஷன் கிடையாது, கோவிலுக்கு மனுஷன் கிடையாது. அந்த கோவிலுக்கு போகணும் இந்த கோவிலுக்கு போகணும் நம்ம எப்படி சொல்லுமோ அந்த நாள்லேயே அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முடியாது. அங்கங்கே மாறி போச்சு. அதனால் பாஞ்சராத்திரமாகவெல்லாம் பண்ணுறான். பாஞ்சராத்திரம்னா வைகானசம்னால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சுக்கணும். வைகானசன்றது வேதோக்தம், வேதத்தை சொல்லியே பகவானுக்கு ஆராதனை பண்ணுறது. வேதோக்தனால் அங்கேருந்து அக்னிமேள புரோஹிதம் யஜ்யஸ்ய தேவ மிருத்வஜம் ஹோதாரம் நத்தது இது ரிக்வேதம். இதுமாதிரியாக 4 வேதங்களில் உண்டான மந்திரங்களை கொண்டு அங்கேருந்து பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது. இந்த வேதத்தை பண்ணிட்டு இருந்துச்சு என்னன்னா பிரம்மாவுக்கு அந்த வேதத்தை எம்பெருமான் கொடுக்குறார். பிரம்மா நமக்கு வேதத்தில் உலகத்தை காப்பாற்றக்கூடிய வேதத்தை கொடுத்துட்டார் நமக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கர்வித்தனம் ஏற்படுது. உடனே என்ன பண்ணுறேன், ஓஹோ இப்போ தான் நான் உனக்கு கொடுத்தேன் அதுக்குள்ளே உனக்கு இப்போ எப்படி புத்தி படுக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது மது கைட்டபான்ற 2 ராட்சசான சிருஷ்டி பண்ணி போடுறார். அந்த 2 ராட்சசா என்னடான்னு சொல்லி கேட்டால் பிரம்மாவத்தில் போய் இந்த வேதம் இருக்குது. அந்த வேதத்தில் இப்போ சொன்னேன் அக்னிமேள புரோஹிதம் அப்படின்ட்டு அந்த ஸ்வரம் இருக்குதோ இல்லையோ அந்த ஸ்வரகம் உதாத்வம் அனுதாத்வம் இதை அவள் சுற்றி எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் 7 சமுத்திரத்தின் கீழே அங்கேருந்து கொண்டு போய் வச்சுடுறான். வச்சுவிட்டு அங்கேருந்து அந்த ராட்சசன் அங்கே போய் காலுங்க. ஐயோ சுவாமி இப்போ தான் வேதத்தை எங்கேயும் கொடுத்தார், இனிமேல் அந்த மது கேட்டுப்பாடு வந்து எங்களை இன்சை பண்ணி அங்கேருந்து அதை எடுத்துன்னு போட்டான். உங்கள் திருவாரூர் நாம் எப்படி பண்ணுறது வேதத்தை சொல்லி அதனால் வேதம் வேணுமே அப்படின்ற. சரி அப்படி தான் இருக்கோம். நான் அவரை பரிந்தம் அஷ்டாட்சரத்தை சொல்லி நீங்கள் ஆராதனை பண்ணுங்கோ அப்படின்னா. அஷ்டாட்சரம்னா நாராயணாயா இந்த பதத்தை சொல்லியே ஒவ்வொரு புஷ்பம் சோப்பியாமி அர்ஜுன் சோப்பியாமி ஆஜன் சோப்பியாமி தத்ததானம் சோப்பியா ஜிக்வாசனம் சோப்பியாமி முக பிரச்சாரணம் கராமி நானாயாம் அபிக்ஷணம் கராமி அப்படியே அந்த நாராயணன் சொல்லி பண்ணுகிறார் அப்படின்னா. சரிட்டு அதை சொல்லி பண்ணிட்டு வந்தால் இவர் போகிறார். இங்கேருந்து போய் அந்த மதுக்கீட்டு சம்ஹாரம் பண்ணி அந்த வேதத்தோட ஸ்வரத்தை எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து அவருக்கு கொடுத்தார். கொடுத்த உடனே அவள் என்ன பண்ணால் பரமசந்தோஷம் ஐயே நமக்கு வந்துடுத்து இனிமேல் நம்மளை வெள்ளவாக்குறாதுன்ட்டு மறுபடியும் இன்னும் அகங்காரம் ஜாஸ்தியாக போச்சு. உடனே அங்கேருந்து சோமுகன்ற ஒரு ராட்சசனை சிருஷ்டி பண்ணார். அவன் அங்கேருந்து பரப்பி வந்து அங்கேருந்து இந்த பிரம்மாவோட சண்டை போட்டு அங்கேருந்து அந்த வேதத்தையே எடுத்து போய் பாதாள லோகத்தில் வச்சு விட்றான். அதுக்கப்புறம் என்னடா சொல்லி கேட்டால் அங்கேருந்து பகவான் இந்தமாரியா
வேதத்தை பிடிக்கிட்டு போட்டா மறுபடியும் நான் உங்களுக்கு வேதோக்தமாக எப்படி ஆராதனை பண்ணுறது அப்படின்னு கேட்குச்சு. நீங்கள் 5 ராத்திரி நீங்கள் வந்து அதாவது அமந்திரகமாக ஸ்நானம் பண்ணுங்கோ, ஆக்னேய பூஜை பண்ணுங்கோ. இன்னும் வேதோக்தம், அதுக்கப்புறம் அஷ்டாட்சரம், அப்புறம் ஆக்னேய பூஜை பண்ணுங்கன்ற. ஆக்னேய பூஜைன்றது தான் அங்கேருந்து முத்திரை போட்டு அங்கே பெருமாளுக்கு எல்லாத்துக்கும் உபச்சாரங்கள்லாம் சொல்லிக்குது. நாராஜ முத்திரை, சூரிய முத்திரை, சூரிய முத்திரை இதெல்லாம் போட்டு பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது. அது வந்து ஆக்னேய ஆராதனை பண்ணுறது. இது பண்ணுவோம் நான் வரேன் அப்படின்ட்டு போனார். உடனே போய் பெருமாள் அவனை சம்மானம் பண்ணிவிட்டு அந்த வேதத்தை கொண்டு வந்து மறுபடியும் பிரம்மாவை கொடுத்து அதுக்கப்புறம் பிரம்மா அதை வச்சு பரிபாலனம் பண்ணி வர்றார். அப்பேற்பட்ட எம்பெருமான் அந்த 7 பேரில் படுத்துட்டு மறுபடியும் இவரெல்லாம் சுற்றி பண்ணி அர்ச்சாவதாரமாக பெருமாள் எழுதிக்கும்படியான இந்த இடத்துல பெருமாள் 4ஆம் வருஷம் இந்த 7 பேரில் சென்றார் உடையாமல் இருந்தால் சிங்காசனமாக அப்படின்னு சொல்லி 7 பேரில் வீட்டு கோலமாக திருப்பதி எழுந்துள்ளார். அதுக்கப்புறம் பச்சவேதி விஜய பிராதகா பிராப்தி ஸ்ரீரூபம் உத்தமம் அப்படின்னு சொல்லிவிட்டு 5ஆவது நாள் அன்றைக்கி அங்கேருந்து நாச்சியார் திருக்கோலம் கண்டுருவார். பெரிய பிராட்டியார் திருக்கோலம் அது வீதியில் எழுதி அங்கேருந்து எல்லோரும் சேவிச்சுட்டு பெருமாள் சன்னதிக்கு வரிச்சு அங்கேருந்து பெருமாளுக்கு அவருக்கும் திருவேந்தி காப்பாகணும். ஏன்னா பெருமாள் பட்ட சிறந்த மகாலட்சுமி இருக்கா, பெருமாள் இருந்த லட்சுமி அங்கே சுதந்திர லட்சுமியாக இருக்கா. இவரே அங்கேருந்து பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் சமைச்சுட்டார்னா நாம் எப்படி இருக்கணும் அவர் பார்க்கணுன்றதுக்கா அங்கே இருந்து பெருமாளுக்கு திருவேந்தி காப்பெல்லாம் பண்ணி முடித்து மண்டபப்படியை முடித்து அங்கேருந்து அது 5ஆம் நாள் நாச்சியார் திருக்கோல உற்சவம். 5ஆம் நாள் யுத்தம் ஆசிரிய மரபில் பட்சபாதம் தோன்றி அழகன் என்கிற ருணாவத்தை பிரகாசிப்பிக்க வேண்டி ஒரு மகாமேருவும் பேரே காலவேகம் பதிந்தா போதே பட்சிராஜரான பெரியதுடைய பேர் திருவீதி எழுந்துள்ளி அப்படின்னு சொல்லிவிட்டு பட்சிராஜராக அங்கேருந்து அந்த கருடவாகனத்தின் பேரில் பெருமாள் எழுதி அங்கேருந்து திருவீதி எழுதி அநேக பாகவத பக்தாளுக்கெல்லாம் அவள் அனுகிரகம் பண்ணுறார். அப்பேற்பட்ட 5ஆவது நாள் உற்சவமாகப்பட்டது. இன்றைய தினம் பெருமாள் கேட்ட சேவையில் எழுதி கோபுர துவார தரிசனம், கோபுர துவார தரிசனம்னு பேர். துவார தரிசனம் எப்போ சுவாமி, துவார தரிசனம் எப்போ சுவாமின்னு எல்லோரும் கேட்பா. இந்த துவார தரிசனம் அப்படின்னா சரி கோபுர அண்ணன் போய் நின்று பெருமாள் 7 லட்சம் சேவிப்பாள். இது எதுக்காக சேவிக்கிறது, ஏன் அது கேட்குறா அப்படின்னா யாருக்கும் தெரியாது. தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சால் ஒரு வார்த்தை சொல்லுவாள். ஆகையினாலே அந்த துவார தரிசனம் அப்படின்னு சொல்லி கேட்டால் பூலோகத்தில் காசியப்படிக்கு 2 பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டியினுடைய பேர் வினதாரி பேர், ஒரு பொண்டாட்டியினுடைய பேர் கத்ருன்னு பேர். கத்ருன்றவோ கொஞ்சம் குணம் வந்து ஒரு கோபமான குணம், வினதான்றது ரொம்ப சாந்தமான குணம். அப்பேற்பட்ட 2 பத்திரிகளோடு கூட அந்த வாசம் பண்ணிட்டு இருக்கார் அந்த காசிவர். அப்படி இருக்க ஒரு நாள் 2 பேரும் ரொம்ப நாளாக கர்ப்பம் இல்லாதபடி கர்ப்பமானான். கர்ப்பமான உடனே அங்கே எஞ்சினான்னு சொல்லி கேட்டால் பிரசவ காலம் வந்துச்சு. அவள் வினத்தான்று அங்கே எஞ்சினான்னு சொல்லி கேட்டால் ஒரு குழந்தைய பெற்றா. குழந்தைய பெற்ற உடனே அந்த குழந்தைய பிறகுன்னா இது பெரிய தான் இருக்குது சரீரம், இதுக்கு கீழே காலு கீழே ஒன்றுமே இல்லை, இந்த இடுப்பு வரையும் தான் இருக்குது. அவள் உட்காந்துருக்கான். எவ்வளோ நாள் உட்காந்துருக்குது, என்ன பண்ணுறது, என்னால் அதுமாதிரி பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு விசாரம். உடனே சூரியன் வந்தான். நமக்கு கதி தவறி போடுறது, இந்த அருணன் வந்து அப்பப்போ அருணன் வந்து இறக்கி போடுறான். அதனால் இந்த சூரியனை வந்து அங்கேருந்து நமக்கு ரதம் ஓட்டுறதுக்கு நமக்கு அந்த சூரியனை உட்காந்து வச்சுட்டோம்னா நம்ம ரதம் நாள் ஒரு பின்னாடி கூட தசகார பிடிக்க போயின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றி அங்கே கோத்த வச்சுட்டான். அவன் ரதத்தையே நின்று இப்போ பார்த்தாலும். அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பிறந்தது. அது என்னடனா இவ்வளோ பெரிய மூக்கு வளைஞ்ச மூக்கும் கண்ணு முன்னும் பிரம்மாண்டமான தலையும் அங்கேருந்து ஒரு ரக்கையும் ஜாவடியமாக ஒரு பட்சி பிறந்தது. என்னடா பட்சி பிறந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அதை வச்சுட்டு காப்பாற்றிட்டு இருக்கான். இப்படி இருந்துட்டு அவள் பார்த்தா யார் கற்று, அவள் பார்த்த உடனே கற்று என்ன பண்ணா அங்கேருந்து அவளுக்கு பிறந்துட்டு நமக்கு பறக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கொழிவு கையில் எடுத்துகிட்டு இடுப்பில் இடிச்சுட்டா. இடிச்சுன்னு 100 பிண்டங்களாக வந்து வந்தது. 100 பிண்டங்களை 100 பாம்பாகி போச்சு. என்னடா ஆயிடுச்சு, எப்படா வச்சு காப்பாற்றுறது, இப்படி போனால் அப்படி இப்படி அப்படி போனால் இப்படி பண்ணி இதே வேலையாக போச்சு அவளுக்கு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கையை கூப்பிட்டு தேவலோகத்தில் ஒரு விஷ்ணவசுன்னு ஒரு குதிரை ஒன்று இருக்குது, உனக்கு தெரியுமா அந்த குதிரை எப்போ ஒரு உடம்பு பூரா விழுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வினதா சொன்னான். அதெல்லாம் இல்லை, அது வந்து உடம்பு பூரா விழுப்பாக இருக்கும், பாலு மட்டும் கரப்பு அப்படின்னா. சரி நீ கரப்பாக இருந்தது நீ சொல்கிற மாதிரி இருந்தால் நான் உனக்கு அடிமை, நான் சொல்கிற மாதிரியே நீ எனக்கு அடிமை அப்படின்னா. சரிட்டு அந்த கத்திரி என்ன பண்ணால் மறுநாளும் அந்த தேவலோகத்துலேருந்து வந்து அங்கே மேஞ்சின்னு இருக்குது அந்த குதிரை. அதெல்லாம் உடம்பு பூரா ஒரே வெளுப்பாக இருக்குது. ஏன்னா வெளுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு உடனே அங்கேருந்து அவள் பார்த்தாலும் அவளுக்கு அடிமையாக போடணுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய பசங்களை கூப்பிட்டு வாலில் போய் பிடிச்சிங்கோ, அவளை கூப்பிட்டு காண்பிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துடுங்கோ அப்படின்னா. சரிட்டு அந்த பாம்பு எல்லாம் வாலில் போய் கட்டி வேண்டியது. கருப்பம் மஞ்சளும் அப்படி ஊதாகமாக இருக்குது.
உடனே அவளை கூப்பிட்டு பார்த்தியா நான் சொன்ன மாதிரி அது கரப்பு ஊதா மாதிரி இருப்பார் அப்படின்னு. முன்னாடி புரியுது இனிமேல் தான் நான் கேள்விப்படல, அதனால் நான் உனக்கு அடிமை தான் அப்படின்றான். சரி நான் என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்றான். உடனே எங்கே என்ன சொல்லி கேட்டால், இந்த என்னுடைய பிள்ளைகள்லாம் இந்த பாம்பு இருக்குது, இந்த 100 பாம்பையும் தினம் காட்டுக்கு கொண்டு போய் விடணும், மேய்ச்சி கொண்டு வந்து எங்கள் ஆற்றுல கொண்டு வந்து விட்டுடணும் அப்படின்னு சொன்னான். அதே பிரகாரம் இவன் செய்தார், 2 நாள் செய்தார், விளையாட முடியல. அப்புறம் அந்த கருடனை கூப்பிட்டு என்னால் முடியல, நீ போய் பார்த்து அதெல்லாம் மேய்ச்சிட்டு வாடா அப்படின்னா. இவன் 1 நாள் போனால் 2 நாள் போனால் 10 நாள் போனால் கொஞ்சம் நாளி ஆகி போச்சுன்னா என்னடா நாளி ஆச்சு போடா அப்படின்னு. அதெல்லாம் இல்லைம்மா, நீ எதுக்காக இந்த மாதிரி என்ன பறிச்சுருக்க, நீ சாப்பிட்டான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்ற, அவங்க அந்த பசங்களை எடுத்து போய் காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி எதுக்காக இந்த மாதிரியா, இந்த மாதிரி நான் அடிமையாக போட்டேன்ப்பா, அதனால் இந்த மாதிரி பஞ்சம் போட்டு அதனால் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அம்மாவோட பிரிமாவோட போய் கேளு, இந்த அடிமைத்தனம் தீர்த்துக்கு என்ன செய்தால் தீரும் அப்படின்னு சொல்லி கேட்டுவா, நான் உடனே பண்ணி கொடுக்குறேன். உடனே அவங்ககிட்ட போய் சொன்னான், எவ்வளோ இந்த அமிர்த கலசம் கொண்டு வந்து கொடுத்தா அதில் நீ என்ன அடிமை இல்லை அப்படின்னு. சரின்னு சொல்லி நான் கொண்டு வரேன் அப்படின்னு. உடனே கிளம்புறாங்க. சொல்லி கிளம்புற சமயத்தில் இப்படி தான் போகாதுடா, நிறைய வயிற்றுக்கு சாப்பிட்டு போய் இல்லாமல் தேவையில் போக முடியாது அப்படின்னா. உடனே அங்கே சொல்லி கேட்டால் சரின்னு சொல்லிவிட்டு இவன் நிறைய காட்டில் போய் சாப்பிட்டுட்டு கிளம்புறான்னா அங்கேருந்து உடனே காசிபுரம் வர்றார். எங்கடா போகிறக்கா அப்படின்னு. அம்மா அடிமைத்தனம் பண்ணிக்கிறதுக்காக நான் அமிர்த கலசம் கொண்டு வரப்போகிறேன். பயிற்சிக்காரா அமிர்த கலசம் எங்கேருந்து கொண்டு வருது, அதெல்லாம் முடியாது, தேவலோகத்துக்கு சொந்தமாக ஒரு நாள் முடியாது, அதெல்லாம் பற்றி நீ பேசாத, நான் கொண்டு வரனா இல்லையா பாரு அப்படின்னா. சரி அவங்க சொன்னதை கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பாரு, அந்த ஏரி இருக்குது, அந்த ஏரியில் ஒரு ஆமையும் ஒரு யானையும் எப்போவும் சண்டை போட்டுட்டே இருக்குது. ஏரி தண்ணி யாரும் குடிக்கிறதுக்கு இல்லாத பாழா போயிட்டு இருக்குது, அது 2 எடுத்து போய் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போயானே நீ தேவலோகம் போகலாம் அப்படின்னு. உடனே அங்கேருந்து வேறு கிளம்புறான். போய் எல்லாத்தையும் அடிச்சுது, ஏரி தண்ணி மூத்தவங்க வெளியில் போடுத்து. வெளியில் போன உடனே அந்த இந்த பக்கத்தில் யானை, இந்த பக்கத்தில் ஆமை, இது 2 தலையை தூக்கிட்டு பறக்கிறது மேலே போனால் ரொம்ப தூரம் போனால் அங்கேருந்து வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மரம் ஒன்று இருந்தது, பெரிய மரம். அந்த மரத்து மேலே போய் இதை வச்ச உடனே அந்த மரம் கலைஞ்சி ஊழ்ந்துச்சு. அந்த கலைஞ்சி ஊழிச்சு அந்த மரத்தில் 7 ரிஷிகள் தபஸ் பண்ணிட்டு தொங்கிட்டு இருக்கான். அந்த ரிஷிகளோடு கூட அந்த மரக்கலை கீழே வந்து விடுச்சு. கீழே போச்சுன்னா செத்து போடுவாய் வரலாம், அதனால நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கி என்ன பண்ணி இந்த கையில் வேண்டியது வச்சுட்டு உடனே கபீரில் குதிச்சு அந்த மரக்கழி வாயில் பிடிச்சிடுது. வாயில் பிடிச்சிட்டு ஏறி பிடிச்சோம். தேவலோகத்துக்கிட்ட போச்சு. அங்கே ஒரு பெரிய பருவத்தம் இருந்தது, 2 பருவத்தம். அந்த பருவத்தின் மேலே அந்த கட்டையை வச்சுட்டு அந்த பக்கி 2 சாப்பிட்டுட்டு ரத்தையை அடிச்சுட்டு கிளம்புறது. தேவலோகத்துக்கிட்ட போனால் அந்த 33 தேவர்களும் இந்த காற்று பட்டு ரக்கையுடைய காற்று பட்டு உருள்றா எல்லாரும். தாழ முடியல, யாரோ இனிமேல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே பட்டு போச்சு. நேரம் பட்டு போனால் அங்கேருந்து அந்த அமிர்த கலசம் வச்சுருக்க இடத்துல போனால் பெரிய கலசம். அந்த கலசத்தை என்ன சொல்லி கேட்டால் உள்ள சக்கரம் சுற்றிலே இருக்குது, போக விட்டாத. நேராக போச்சு, இந்த மூக்கை கொண்டு ஒரு அடி அடிச்சது, சக்கரம் உடஞ்சி போச்சு. உடனே போய் அமிர்த கலசத்துலேருந்து வெளியே வந்துச்சு. தேவருக்கு சொந்தமான அமிர்த கலசம் இது, நீ அங்கேருந்து இதை எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறத பெருமாள். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அது என்ன சொல்லி கேட்டால் அந்த அமிர்த கலசம் அப்படின்னு நான் அடிமைக்காத முறை நான் உபயோகப்படுத்துறதுக்கு இல்லை, அதனால நான் எடுத்துகிட்டு போகிறேன். சரி இவன் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னு விட்டுட்டேன். அவன் அப்படி போயிட்டு திருப்பி வந்து, சுவாமி என்னை வந்து நீ எதுவும் தடுக்கல, என்னோட சண்டை போடல, அதனால் பெருமாள் சொல்லிட்டனால நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வரமானம் பண்ணால் கூட கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு. யார் கருடன் வந்து பெருமாளை கேட்குறான், ஏதாவது ஒரு வரம் வேணுமா கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றான். உடனே அங்கே என்ன பண்ணுற, கட்டாயம் வேணும், இந்த கணிக்கு தெரிஞ்சு எனக்கு நீ வாங்கணும் அப்படின்ற. தன்யோஸ்மி காத்துருக்கா, இப்போ கொண்டு போய் இதை வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கொண்டு போய் வந்து வச்சான். வச்சுட்டு உடனே அம்மா உன் பிள்ளைல அந்த பெருமாளுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பார்த்து போனான். ஒரு நிமிஷம் இப்போ போய் அங்கேயாவது ஆயிரம் பேரில் உட்காந்துருக்க இப்போ அடிச்சுட்டு போய் அங்கேயிருந்து உள்ளே போன உடனே அந்த கதவெல்லாம் மூடி விட்டுருச்சு. பெருமாள் கிட்டே போய் உட்காந்து உடனே ஆயிஷனை விட்டு இறங்கினார். இவன் பேர் ஏறிண்டார். அங்கேயிருந்து உடனே கிளம்புறாரு. லக்கையை அடிச்சுட்டு கிளம்புறது. அது கிளம்பி 7வது வாசப்படி வரைச்சு யாரோ பூலோகத்துலேருந்து பட்சராசனா திருடனா அவன் அங்கேருந்து பெருமாளுக்கு வாகனமானிலேருந்து எல்லாம் துவாதர்சனம் பெருமாளுக்கு வந்து பெருமாள் வெளியில் ஏழ்றார், போய் சேவிக்கலாம் வாங்கணும். 30 எவ்வளோ வந்து கதவு போட்டுக்குது. இது பட்டி வரைச்சி அங்கேருந்து கதவை திறந்தது. உடனே ஆட்சி பண்ணான். எல்லாரும் நாராயணா கோவிந்தா மாதவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ரீகாந்தாய கல்யாணதயேதிதயேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் கௌசலேந்திராய மகனீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களாசாதன பரைமதாச்சாரியை புரோகமை சர்வைஷ்ட பூர்வீராச்சாரியை சத்கிராஜாஸ்த மங்களம். இந்த பக்திராஜனுடைய கதையை கேட்டால்
அந்த இடத்துல பாம்புடைய தொந்தரவு இருக்காதுன்னு பிரமாணம் சொல்கிறான். ஆகையினால் நமக்கு எல்லாம் அந்த எம்பெருமான் நம்மளுக்கெல்லாம் பரிபூர்ணமான கடாட்ச அனுகிரகம் பண்ண வேணுமாக அவனை பிரார்த்தித்து கொள்கிறேன். எடுத்துட்டு